உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை. வணக்கம். வாருங்கள், பதிவிற்குள் செல்வோம். இன்றைய பதிவு உன்னால் முடியும். நம் வாழ்க்கையில் பழகும் மனிதர்கள், நம் கூடும் சொந்த பந்தம், அனைத்து இடங்களிலுமே ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, உன்னால் இது முடியுமா, நீ இதை எடுத்துகிட்டு தேவையில்லாமல் மாட்டிக்க போகிற, இல்லை நான் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம், அந்த தொழிலில் முதலீடு பண்ணணும் அப்படின்னா இதிலெல்லாம் முதலீடுலாம் பண்ணாத. இன்றைக்கி இருக்க தொழில் இருக்கும் நிலையில் பணம்லாம் தொழிலில் போட்டோம்னா அந்த பணம் அப்படியே காணா போயிடும், இதெல்லாம் வீண் முயற்சி, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காது. இந்த மாதிரி நெகட்டிவாக பேசக்கூடிய உலகம் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அதில் நம்மளோட சுயமாக இருக்கிற நம்மளோட சொந்த புத்தி, நம்மளோட அறிவு, நம்மளுடைய தைரியம் எல்லாமே முடக்கப்பட்டு அதோட தடை கற்களாக முடிஞ்சிருது. இன்றைக்கி இருக்கிற இதே மாதிரி தடை கற்கள் எந்த பக்கம் நம்ம சமுதாயத்தில் சமூக நீதியில் திரும்பி பார்த்தாலும் கூட நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள், பார்த்து செய்யி, எதையும் பண்ணிடாதன்னு ஒரு பயமுறுத்துகிற இந்த உலகத்தில் அந்த தடை கற்களாக இருக்கிறத அந்த கல்லை மட்டும் எடுத்து ஒதுக்கி ஓரமாக வச்சுட்டு மறுபடியும் அப்போ இருக்கிற ஒரு டெம்பரரி சொல்யூஷன், அதுக்கு அப்போ இருக்கிற சூழலில் மட்டும் ஒரு தீர்வு கொடுத்துட்டு மறுபடியும் அதே வழியிலே நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அறிவு சார்ந்த ஒரு தன்னம்பிக்கை உள்ள நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கடையத்தை எதுக்கு நமக்கு தடை வந்துச்சோ அந்த தடையான பாறை கற்களையே எடுத்து தன்னோட அடுத்த படி மேன்மை அடைகிறதுக்கு படிக்கற்களா வளர்ச்சி போகிறாங்க. இன்னும் ஒரு சிலரோ அதை சிறு கற்களாக அழகு பார்க்கும் நம் தோட்டத்திலே வைத்து ஒரு அழகு உருவாக்கக்கூடிய இடமாக அதை மாற்றிக்கொள்கிறார்கள். இப்படித்தான் தன் தோட்டத்தில் வளர்த்து வந்த ஒரு அடிமாடு, அந்த விவசாயின் அடிமாடு, அந்த தோட்டத்தில் இருக்கிற கிணறுனா தண்ணி இல்லாத ஒரு தூர் வார்ந்த கிணறு, தண்ணியற்ற கிணறு, பாலடைஞ்ச கிணறு, அதுக்குள்ள அந்த அடிமாடு தவறி விழுந்துருச்சு. உடனே போய் பார்த்த நம்ம விவசாயி உள்ள பார்க்குறாரு. ரொம்ப தூர்வார கிணறு, அது ஏற்கனவே மூடணும்னு ஒரு முடிவில் தான் இருந்தாங்க. அது அந்த அடிமாடு வயதாகி விட்டது. இதை மேல் கொண்டு காப்பாற்றி பண்ணணும் அப்படின்னா அது உடல் சூழ்ந்த நிலை தாங்குமா அப்படின்னு பலவிதமான குழப்பத்தில் என்ன ஒரு முடிவுக்கு வராருன்னா, அதை எடுத்து நம்ம விற்றாலும் கூட அதுக்கான விலை பெருசாலாம் இல்லை, கிணறையும் மூடி ஆகணும் அப்படின்னும் போது ஒரு நல்ல ஒரு முடிவான ஒரு விஷயத்தில் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னோட பக்கத்தில் இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் கூப்பிட்டு ஒரு பாறை, மம்புட்டி எல்லாத்தையுமே எடுத்து கொண்ட சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து மண்ணை அள்ளி 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 தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த கிணத்துல மண்ணை போட போட அந்த அடிமாடு என்ன செய்யுது அப்படின்னா, அப்படியே செலுத்துட்டு அந்த மண்ணு மேலே அப்படியே ஏறி 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 வந்துக்கிட்டே இருக்கு. உள்ள பார்க்குறவங்களுக்கு வியப்பு. மேற்கொண்டு மண்ணை தூக்கி போடும்போது அந்த மாடு அடிமாடு மேலேயே வந்துக்கிட்டே இருக்கு. மேற்கொண்டு இருக்கவங்களாம் மொத்தமாக எல்லாருமே சேர்ந்து மண்ணள்ளி தூக்கி போடுறாங்க. அந்த கிணற்றில் மண் பகுதி மேடா கிணற்றின் விளிம்புக்கு மண்ணை கொண்டு போட்டுறாங்க. அந்த அடிமாடு சிலுத்து எந்திரிச்சு தாவி மறுபடி தன்னோட தோட்டத்துக்குள்ளேயே ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதிலிருந்து நண்பர்களே நமக்கு என்ன தெரியுது, ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அப்படியே அந்த நிலையிலேயே, அந்த பயத்திலேயே, அந்த சூழல்ல, அந்த துன்பத்துல முடங்கி போய் எந்த விதமான வேலைகளையும் செய்யாம நம் சிந்தனைகளை முடக்கி போட வச்சிடறோம். அந்த சிந்தனை முடக்கம் தான் மேற்கொண்டு நம்மளை அனைத்து விஷயத்துக்குமே, அடுத்த விஷயத்தை சாதிக்கணுன்ற விஷயம் கூட அதுல மறந்து இருண்டு போயிடுது. நம்மளோட சிந்தனைகளை முடக்கி போடாம, இனிமேல் ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் விட்ட போது எனக்கு ஒரு சவால் விட்டது என்று நம் முன்முனைப்போம். நம்ம அடுத்த கட்ட கால் அடியை எடுத்து வைந்தால் பாதைகள் அதுவாக விலகும், வெளிச்சம் தெரியும். நிச்சயமாக நண்பர்களே, நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியுமே வெற்றியடையும். நன்றி. நான் உங்கள் தூரிகை.